கையேந்துகள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஐயப்பனிடம் கையேந்துகள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இல்லை என்று சொல்லுவதில்லை. குருநாதனுடைய பரிபூர்ண கிருபையிலே அன்பு தெய்வமே ஐயப்பனேன்னு ஒரு சின்ன குழந்தை சபரியில் இருக்கிறோம். 12 வயசு குழந்தை என்ன கேட்டாலும் கொடுக்குறேங்கிறான். சின்ன குழந்தை பாருங்க, அந்த குழந்தை கழுத்துல ஒரு சங்கிலி போட்டு இருக்கு. ஒரு 2 மிட்டாய் கொடுத்துட்டு சங்கிலி கொடுனா கொடுத்துருவான் இல்லையா? பக்திங்கிற மிட்டாயை பகவான் இடத்துல கொடுத்தா எது வேணாலும் கொடுக்கறதுக்கு காத்துன்ற காணேவன். சிப்ர பிரசாதி, சிப்ரம் இமீடியட் ரெஸ்பான்ஸ். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் கலியுகம் நம்மளிடத்திலே, நமது பாரத தேசத்திலே பகவான் நிறைய கதைகள், கருணாரகர் கரக்கடவுள், ஹரணாரிடம் சூர்பகாசுரன் பாட போறோம் பின்னாடி. அப்படிப்பட்ட பகு நம்மிடத்திலே தோன்றி குழவியாய் பந்தளத்து ராஜனாய் இருந்து நம்ம பரிபாலிச்ச அந்த கதைகள் உங்களுக்கு எத்தனை பேருக்குமே தெரியும். 18 படி அனிமா லஹிமான்னு சொல்லக்கூடிய 18 சித்திகளை கொடுக்கிறோம். 8 அவதாரம் அவனுக்கு. மோகன சாஸ்தா, தர்ம சாஸ்தா, சந்தான சாஸ்தா, இப்படின்னு நிறைய அவனுக்கு அவதாரங்கள் எடுத்திருக்கா. எங்க பார்த்தாலும் பிரம்மா விஷ்ணு சிவஸ்வரூபன். இதை விட இன்னொரு சின்ன ஒரு 5 நிமிஷத்துல ஒரு கதையில் நடந்தது. ஆமாங்கிறது அது கூட. மதுரை பக்கத்துல சௌராஷ்டிரா இனத்தை வகுப்பை சார்ந்தவ எல்லாம் இருக்கா. அவளுக்கு ஆரியங்காவ் ஐயன் தான் தெய்வம். அவன் என்ன பண்ணா, ஒரு நாளைக்கு ஒரு சௌராஷ்டிரா வகுப்பை சார்ந்தவன் நிறைய துணிகள்லாம் எடுத்துட்டு தலையில சுமந்துட்டு கேரளாக்கு, அந்த காலத்துல நடந்து போற வழக்கம் இல்லையா, தன்னுடைய பொண்ணு ராதை எப்படி கிருஷ்ணன் கல்யாணம் பண்ண மாதிரி இவ பேரு பிரபாவதின்னு பேரு. அவளை அழிச்சுட்டு போற நேரத்துல அந்த குழந்தை பிரௌடை ஆயிடுறான். குழந்தை அழிச்சுன்னு போறது தப்பு இல்லையா? கானக வாசன் இருந்தாலும் அவளை அந்த இடத்திலே, அங்க இருக்கின்ற அந்த மேல் சாந்தியின் இடத்திலே ஒப்படைச்சு விட்டு போறான். போயிட்டு வரும்போது எல்லாம் வித்துட்டு குழந்தை ஆயிடுச்சுன்னு போலான்னு வர நேரத்துல திருடர்கள்லாம் அவனை பிடிச்சு அடிக்க வர நேரத்துல தர்மசாஸ்தா கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடிவான். இந்திராணியை காப்பாத்தினவன் இல்லையா? யாரு கூப்பிட்டாலும் சாஸ்தா அப்படின்னு சொன்ன, சான்னு சொன்னாலே போறோம். இஸ்தாங்கிற வார்த்தை சொல்ல வேண்டாம். அவ்வளவு அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த பிரபு உடனே ஓடி வந்து அவனை ஆமாங்கிறது காப்பாத்தின உடனே தன்னிட்ட இருக்கிற ஒரு உடுப்பு ப்ளூ கலர் ஒரு சால்வை எடுத்து அவங்ககிட்ட கொடுத்து பிரசன்ட் பண்ண வேண்டாமா? பண்ணிட்டு அவர் பாடு போயிட்டார். இதற்கு முன்னாடி என்னன்னா, தாயாருக்கும் பிரபுவுக்கும் ஊடல், கல்யாணம் பண்ணிடுறார் ஆரியங்காவையா. ஆரியங்காவையா லோக உத்தாரணனே அக கண்ணை திறந்து ஆதரித்தருள்வாய் பூரண புஷ்களை உடல் கல்யாண கோலம் கொண்டு சன்னதி வருவோர்க்கு அபயம் அளிக்கும் தேவா தேவா. அப்படி திருமணம் பண்ணிட்ட உடனே இங்க போய் வேல்சாஞ்சிட்ட கேட்டா என்கிட்ட கிடையாது, அந்த பொண்ணு இங்க இருந்தா இங்க காணா போயிட்டான்னா ஐயப்பன் இடத்துல முறையிடுற போறது, இவர் எந்த நீல சேலத்தை போட்டினாலும் அந்த நீல சேலத்தோட பகவான் காட்சி அளிக்கிறான். கவலைப்படாதே, நான் தான் தாயாரவோ சரஸ்வதியினுடைய அவதார். அதனால்தான்
பூரண புஷ்கல பிஞ்சகன்னு ராஜாவுக்கு பிறந்தவள், சிவசக்தி ஸ்வரூபிணி அவள். இன்னொத்தி லக்ஷ்மி, சரஸ்வதி வர வேண்டாமா? நம்ம பிரபாவதி தான் சரஸ்வதி. அதனால்தான் பகவான் 2 ஹரிஹர புத்திரன் இருந்தாலும் அவதாரம் 3, பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அழகான அவதாரத்தை நம்ம பாடுறோம். இப்போ லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரட்சாகரம் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் சுவாமியே சரணமையப்பா விப்ரபூஜ்யம் விஸ்வவந்தியம் விஷ்ணு சம்போ ப்ரியம் சுதம் க்ஷிப்ர பிரசாத நிரதம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் சுவாமியே. எல்லாரும் சொல்லுங்க சுவாமியே. மத்தமாதங்க கமலம் காருண்யாமிருத பூரிதம் சர்வவிக்னஹரம் தேவம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் சுவாமியே சரணமையப்பா. அஸ்மத்குலேஸ்வரம் தேவம் அஸ்மதிதத்ருவிநாசனம் அஸ்மதிஷ்டப்ரதாதாரம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் சுவாமியே சரணமையப்பா. பாண்ட்யேச வம்சதிலகம் கேரளே கேளி விக்கிரகம் ஆர்த்தத்ராணபரம் தேவம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். பஞ்சரத்னாதமே தத்யோ நித்யம் சுத்தக படேதரஹ தஸ்ய பிரசன்னோ பகவான் சாஸ்தாவசதி மானசே. குஞ்சரவதனா உந்தன் தஞ்சமாமலர்பதத்தை